சென்னை நுங்கம்பாக்கத்தில் இன்று திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடப்பட இருந்த நிலையில் தற்போது காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இந்திரகுமார் தேரடி இணைப்பில் இருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இன்று திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடப்பட இருந்த நிலையில் தற்போது காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான சில கருத்துக்களை இந்திரகுமார் தேரடி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இல்ல, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், மதுரையை சேர்ந்த ஊடகவியலாளர் தவம் தமிழ்தாசன் அப்படின்னு 2 பேரும் ஒரு மத நல்லிணக்க ஆவணப்படம் எடுத்திருந்தாங்க. அந்த ஆவணப்படத்துல மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் இந்து இஸ்லாம் மக்கள் எப்படி ஒற்றுமையா வாழ்றாங்க, ஒரே இடத்துல எப்படி தர்காவும், ஒரு கோயில், ஒரு செவத்துக்கு இந்த பக்கம் தர்கா, அந்த பக்கம் கோயில், முத்தாலம்மன் கோயில்ல அந்த அடக்கமா இருக்கிற ஒரு பேர் முத்தால ராவுத்தர், இந்த மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல மத நல்லிணக்கம் மேலோங்கி இருக்கு அப்படின்றது சம்பந்தமா திருப்பரங்குன்றம் விவகாரம் நடந்ததை ஒட்டி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி 2 மதங்களுக்கு இடையில சமரசம் நிலவணுன்ற நோக்கத்தோட ஒரு ஆவணப்படத்தை அவர் தயாரிச்சிருந்தாரு. அதை நாங்க தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் சார்பா தான் ஏற்கனவே வெளியிட்டோம். அதை ஒட்டி சமீபத்துல புதுக்கோட்டையில ஒரு மக்கள் அமைப்பு அதை திரையிட முயற்சி பண்ண போது அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதை தடுத்த போது காவல்துறையிட்ட கேட்டப்போ இது மேலிட உத்தரவு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு மேல அவங்க எழுத்துப்பூர்வமா எந்த மறுப்பையும் பதிவு செய்யல. இது போன்ற அரங்க கூட்டங்களுக்கு, தனியார் திரையிடலுக்கு யார்கிட்டயும் அனுமதி வாங்கவோ அல்லது பாதுகாப்பு பெற வேண்டிய அவசியமோ இல்லாத போது காவல்துறையினர் தலையிட்டு தடுத்திருக்கிறாங்க. இதை கண்டிச்சு நாங்க ஏற்கனவே அறிக்கை விட்டுருக்கோம். இப்போ சென்னையில அந்த இயக்குனரை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாகவும் இந்த ஆவணப்படத்தை திரையிடணும் அப்படின்னு சொல்லி நாங்க முயற்சி செஞ்சோம். அதுக்கு சிறப்பழைப்பாளர்களா முன்னாள் எம்எல்ஏ கருணாஸ், தற்போதைய சிதம்பரம் சட்டப்பேரவை உறுப்பினர் தன்முன் அன்சாரி, நடிகர் சத்யராஜ், தோழர் கனகராஜ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அழைச்சு அந்த கூட்டத்தை நடத்துறதா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த ஆவணப்படத்துக்கான எல்லா வேலைகளும் முடிந்து இன்றைக்கு காலையில இந்து முன்னணியை சேர்ந்த நிர்வாகிகள் 2 பேரு அரங்கத்துக்கு கால் பண்ணி இப்படி ஒரு படத்தை நீங்க ஸ்கிரீன் பண்ணீங்கன்னா நாங்க வேற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. அதற்கு அவங்க இணங்கல. அதற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட கும்பலாக 3-4 முறை கிளம்பி அந்த திரையரங்கத்தினுடைய மேலாளரை நேரடியாவே மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு கடிதமும் கொடுத்திருக்கிறாங்க இந்து முன்னணியினுடைய பேர்ல. இது இந்து மதத்துக்கு விரோதமானது, முருகனுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு பொய்யாக மதத்திற்கு இடையே தூண்டுது, 2 மதத்துக்கு இடையில சண்டையை தூண்டும் வகையில அவங்க இந்த பிரச்சனையை சித்தரிச்சு இத தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்களை மிரட்டி இருக்கிறாங்க. அதனால திரையரங்க உரிமையாளர்களும் பின்வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது பத்தி நாங்க நுங்கம்பாக்கம் R3 காவல் நிலையத்துல போய் கேட்ட போது நாங்க எதுவா இருந்தாலும் மேலிடத்துல கேட்டுதான் சார் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பும் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாங்க அரங்க வாசல்ல தான் இருக்கோம். ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் சொல்லியாச்சு, பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதுல சில பேருக்கு தகவல் நாங்க சொல்லியும் கூட பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. சிறப்பழைப்பாளர்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பெரிய ஒரு பொருட்செலவுல நாங்க இதை பண்றோம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துற ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு யார் மிரட்டல் விடுத்தாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை நாங்க மேலிடத்துல கேட்டு முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திரையரங்கமும் பின்வாங்கி இருக்கிறாங்க. வேற வழி இல்லாம நிகழ்ச்சியை ரத்து செய்யற நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். மேம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களையும் விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார்.